அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولهن مثل الذي عليهن بالمعروف وقال النبي صلى الله عليه وسلم تنكح المرأة لأربعين ولمالها ولجمالها ولحسبها ولدينها فاظفر بذات الدين أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை வரலாற்று குறிப்பிலிருந்து பெருமானாரினுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது என்று நாம் பார்த்து வந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரே ஒரு ஹதீஸிலே உக்ஸிம் இப்னு ஸைஃபி என்று 72 வயது கிழவன், குடுகுடு கிழவன், 18 வயது பெருமானாரை பார்த்து அபூ தாலிபிடத்திலே, வளர்ப்பு தந்தை அபூ தாலிபிடத்திலே இவரை பற்றி என்ன நினைக்கிறீர் என்று கேட்கிற போது அபூ தாலிப் தொடர்ந்து பெருமானாரினுடைய புகழை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இதைத்தான் நேற்று பார்த்தோம். கடைசியிலே உக்ஸிம் இப்னு ஸைஃபி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அபூ தாலிப் பதில் சொல்லி மாள முடியாமல் உக்ஸிம் இப்னு ஸைஃபியை பார்த்து சொன்னார், இவரை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், நானும் சமூகத்தின் மீது பாசமுள்ளவர் என்றேன், குடும்பத்திலே சங்கையானவர் என்றேன், குணாலகு படைத்தவர் என்றேன், அமானிதத்தை காப்பவர் என்றேன், எப்பொழுதும் உண்மை சொல்பவர் என்றேன், எல்லோரின் மீதும் நம்பிக்கை வைத்திருப்பவர் என்றேன், எல்லோரின் மீதும் நல்லெண்ணம் கொண்டவர் என்றேன், சமூகத்திற்கு அள்ளி கொடுப்பவர் என்றேன், ஃபஹ்ஷான காரியங்கள் பாவகாரியத்தில் அவர் ஈடுபட்டதே இல்லை என்றே. இதற்கு மேலும் நீங்கள் கேட்கிறீர்களே, லஹு ஃபதுலுன் மதீன், அவரை பற்றி கேட்டால் நான் சொல்லுவேன், உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நன்மை என்று இருக்கிறதோ அது முழுவதும் இவருக்கு சொந்தம். 18 வயது இளைஞனுக்கு தகப்பனார் கொடுத்த சர்டிபிகேட். நம்ம தகப்பனார் என்னைக்காவது நம்ம பிள்ளைகளுக்கு இந்த சர்டிபிகேட்டை கொடுத்திருக்கிறார்களா? என் பிள்ளை உண்மைதான் பேசுவான், பொய்யே பேச மாட்டான், என் பிள்ளை நல்ல பிள்ளை என்ற சர்டிபிகேட் கொடுக்கிற அளவிற்கு இளமையில் பெருமானார் நடந்தார்கள். இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அந்த உக்ஸிம் இப்னு ஸைஃபி ஒரு வார்த்தை சொன்னார் அபூ தாலிபை பார்த்து, உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், நான் யமன் தேசத்திலிருந்து வருகிறேன், அந்த முகக்குறிப்பை பார்த்து சொல்லுகிறேன், வேதம் படித்திருக்கிறேன், வேதம் சொல்கிறது, இவர் சாதாரண இளைஞன் அல்ல. இந்த இளைஞன் யார் தெரியுமா? அபூ தாலிப். ஒரு காலம் வரும், உலகம் முழுவதும் இந்த இளைஞனின் காலடியில் இருக்கும். உலகம் முழுவதும் 18 வயதில் பெருமானாரை குறித்து அவர் பார்த்த பார்வை, இந்த இளைஞன் எப்படி வருவான் என்ற அந்த பார்வை இருக்கிறது அல்லவா, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பாதித்தது. இந்த நாயகம் 20 வயதிலே ஹலஃபுல் ஃபுதூல் என்ற இயக்கத்தில் சேருகிறார்கள். ஹலஃபுல் ஃபுதூல் என்றால் என்ன? யாருக்கும் அநீதி அளிக்க கூடாது, அநீதிக்கு போராடுகிற இயக்கம். ரசூலுல்லாஹ் பிறந்த காலத்துல 4 இயக்கம் இருந்துச்சு. ஹலஃபுல் அஹாபீஸ் இருந்துச்சு,
ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இணைந்திருந்தார்கள். அநீதத்துக்காக போராடினார்கள். ஹர்புல் ஃபுஜ்ஜார் பெருமானார் 21 வயதிலே அரபு தேசத்தை மக்காவை நோக்கி வருகிற படையெடுப்பில் கலந்து கொண்டு, சிறிய படையெடுப்பில் கலந்து கொண்டு மக்காவை பாதுகாத்தார்கள். இதற்கு பிறகு பெருமானார் 22 வயதிலே ஷாமுக்கு சம்பாதிக்க செல்கிறார். பொதுவாகவே அரபுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், கூட்டு வணிகம். கோடை காலத்திலே ஷாமுக்கு செல்வார்கள், குளிர்காலத்திலே யமனுக்கு செல்வார்கள். ஊரில் இருக்கிற எல்லோருடைய பணத்தையும் திரட்டி மொத்த வியாபாரம், வருகிற லாபத்தில் கொடுத்த அளவிற்கு பிரித்துக் கொள்வார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி வியாபாரம் செய்யறதுக்கு யாரையும் நம்பி கொடுக்குற மாதிரி இல்லை. கொடுத்த மொத்தமா அடிச்சுட்டு போயிடுறாங்க, அல்லது பேப்பர்ல மட்டும் கணக்கு இருக்கு, கைக்கு வர்றதே இல்லை. இது சமூகத்தினுடைய சூழல். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரியாவுக்கு 22 வயதிலே மைசராவோடு, யார் அந்த மைசரா? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவினுடைய அடிமை மைசரா. பெருமானார் வணிகம் செய்கிறார்கள். இந்த வணிகத்தை 2-3 ஆண்டுகளாக பார்த்து கொண்டே இருக்கிற மைசரா, பெருமானாரினுடைய வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அதிக முதலீடு, குறைவான லாபம். அவர் வியாபாரத்திலே போய் நின்றால் பரக்கத் பெறுகிறது, வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள். அந்த வியாபாரத்தில் பொய் இல்லை, நேர்மை இருந்தது. அவர் வெயிலிலே நின்றால் மேகம் குடைபிடிக்கிறது. இதெல்லாம் மைசரா 2-3 ஆண்டுகளாக பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த மைசரா தான் ஹதீஜா ரலியல்லாஹு இடத்திலே சொல்லுகிறார், 25 வயதிலே பெருமானாருக்கு குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இன்றைய தலைப்பும் அப்படித்தான், பெருமானாரின் குடும்பம், திருமணம் தருகிற பாடங்கள். இதான் இன்னைக்கு தலைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மணங்களை முடித்தார்கள். அதில் முதல் மணம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவை மணம் முடிக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 மணங்களை முடித்து தோல்வி கண்ட ஹதீஜா இப்பொழுது சகோதரி கதீஜா ரலியல்லாஹுவினுடைய சகோதரி தான் போய் மாப்பிள்ளை பார்க்கிறாங்க. பெருமானாரினுடைய குணாதிசயங்கள், நடைமுறைகள் அனைத்தையும் பார்த்து விட்டு கதீஜாவிடத்திலே சொல்ல, மைசராவும் துணையாக சொல்ல, கடைசியில் அப்துல் முத்தலிப் இடத்திலே பேசப்பட்டு திருமணம் நடக்கிறது. திருமணத்துக்கு பெருமானாருக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கி கொடுத்தது கதீஜா தான். எல்லாம் வாங்கி கொடுத்து திருமணம் நடக்கிறது. கோடீஸ்வரி கதீஜா ஏழை நாயகம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மணமுடிக்கிறார்கள். வரலாறு மாறுகிறது. உலகம் அழிகிற வரை பெருமானார் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், கமுலமினர் ரிஜாலி கஸீர், ஆண்கள்ல பரிபூரணத்துவத்தை பெற்றவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பெண்களில் 4 பேர் தான். ஹதீஜா, ஃபாத்திமா, மரியம், ஆசியா. இந்த 4 பேர் தான் காமிலானவர்கள், பரிபூரணமானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. அவங்க தர்ற முதல் பாடம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல அந்த பாடம் மட்டும் இருந்துச்சுன்னா எந்த குடும்பமும் தோற்காது. களைத்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற மனைவி. வீட்டுக்குள்ள நுழையும் போதே மனைவி கணவனுக்கு ஆறுதலாக இருந்தால் அந்த இல்லம் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு எல்லாம் படிச்சுட்டு வரும்போது எப்படி வர்றாங்கன்னு சொன்னா 50-50. நான் ஒரு நாள் சோறாக்குறேன் சமையல், நீ ஒரு நாள். நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற, இல்லையா? நாம நியாயத்தை சொல்ல போனால் சார்பு கொள்கை இருந்தால் தான் குடும்பம் சிறப்பாக இருக்கும். அது என்ன சார்பு கொள்கை? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நாம் கண்டதெல்லாம் எப்படி என்றால், ஆம்பளைக்கு சம்பாதிக்க தெரியும், சமையல் செய்ய தெரியாது, டீ கூட போட தெரியாது, மனைவியை சார்ந்துதான் இருக்கணும். பெண்ணுக்கு சம்பாதிக்க தெரியாது, ஆனா சமையல் அற்புதமா செய்வார்கள். சம்பாத்தியத்தில் கணவனை சார்ந்து இருக்க வேண்டும். கணவன் மனைவியை சார்ந்தும் மனைவி கணவனை சார்ந்தும் இருக்கிற இந்த சார்பு கொள்கை திருமணத்தில் இருந்த சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம்
இன்னைக்கு 2 பேருமே படிச்சுட்டு ஹாய் ஹாய் இல்லையா? நாம ஒரு காலம் பார்த்திருக்கிறோம், ரஹமத்துல்லாங்கிற பேருள்ள ஆளுக்கு கல்யாணமே பண்றதுக்கு பொண்ணு கிடைக்காது, மாப்பிள்ளையும் கிடைக்காது. ரஹமத்துல்லான்னு சொன்னா சிக்கல். ஏன்னா மாப்பிள்ளை பேரை சொல்லக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்ல வேண்டி இருக்குல்ல. அந்த சிக்கலுக்காக வேண்டிய ரஹமத்துல்லாவை கட்ட மாட்டாங்க. ஏன்னா ரஹமத்துல்லான்னு சொல்ல வேண்டியிருக்கு, புருஷன் பேரை சொல்ல வேண்டியிருக்குன்னு. இப்ப கால மாற்றம், பேரெல்லாம் சொன்னாங்க, பேர் சொல்லி அழைச்ச காலம் மாறி இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. டே குண்டா வாடா. இது இன்றைய உலகம். இனி வருகிற காலத்தில் என்ன நடக்குமோ, திருமணம் முடிப்பார்களோ முடிக்க மாட்டார்களோ என்ற சூழலுக்கு சமூகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அப்படி அல்ல, பெருமானாருக்கு ஆறுதல் சொல்லுகிறவனை. எந்த நிலையில் ஆறுதல் சொன்னார்கள்? பெருமானார் வகியை வாங்க சென்று விட்டு வருகிறார்கள். வகியை வாங்க சென்று விட்டு வருகிறார்கள். மலையிலே தனித்திருக்கிறார்கள். ஜிப்ராயிலை சந்தித்தார்கள். முதலில் ஜிப்ராயிலை பார்த்தவுடன் பதட்டம், கடுமையான பதட்டம், காய்ச்சலாக மாறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜாட்ட போய் சொல்றாங்க, 2 வருஷமா மலைக்கு போயிட்டு இருக்கிறார், ஒன்றும் சம்பாதிக்கல. கதீஜா ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, இந்த மாதிரி காய்ச்சல் ஆயிடுச்சு, ஒரு பெரிய உருவத்தை பார்த்தேன், நான் பயந்துட்டேன், காய்ச்சல் ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் பெண்கள்கிட்ட சொன்னா உன்னை யார் மலைக்கு போய் சொன்னது? சம்பாதிக்கிறத விட்டு போட்டு நீ மலையில உட்காந்து காய்ச்சல் வராமல் என்ன செய்யும் இல்லையா? காத்து கருப்பு பிடிக்காம என்ன செய்யும்? நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு மனைவி என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன ஆறுதல் வார்த்தை! இந்த மனைவி சொன்ன ஆறுதல், கல்லா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? உங்களை மனமுடித்து நான் பார்த்த அனுபவம். 15 வருஷமா அவங்க கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 40 வயசுல வகி வருது. 15 வருஷமா அவங்க கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் இதுவரை எப்படி நீங்கள் நடந்தீர்கள் தெரியுமா? தக்ஸீல் மஅதும். இங்க கொஞ்சம் நான் நிறுத்திட்டு, 15 வருஷம் வாழ்ந்த மனைவி கணவனோடு இருக்கிற நிலையையும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா? கல்யாணம் முடிச்ச புதுசுல அவ்வளவு ஆனந்தமா இருப்பாங்க. வண்டியில எல்லாம் போறதை பார்த்தாக்கா கட்டி பிடிச்சி பயங்கரமா. ஏன்னா ஒன்னா மொத்தமா போனா 2 பேரும் போயிடணும், ஒருத்தர் மட்டும் போய் இன்னொருத்தர் தப்பிச்சிடக்கூடாதுன்னு. இந்த 3-4 வருஷம்லாம் ஆச்சுன்னு சொன்னாக்கா அப்படி தோல்ல கை போட்டுட்டு போவாங்க. இந்த 10 வருஷம்லாம் ஆச்சுன்னா அப்படி சட்டையை லேசா அப்படி பிடிச்சிட்டு லேசா அதே பார்த்தலாம். 15 வருஷம்லாம் ஆச்சுன்னு சொன்னாக்கா டெச்சே இருக்காது, பின்னாடி பிடிச்சிக்கலாமா. உன் மேல நம்பிக்கை இல்லை, வண்டி மேல இருக்கிற நம்பிக்கை கூட உன் மேல இல்லை இல்லையா? சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியுது. அப்ப அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். 15 வருட வாழ்க்கையின் அனுபவம். பெருமானாருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தக்ஸீல் மஅதும். நீங்கள் சாதாரண ஆள் இல்ல, இல்லாத அத்தனை பேர்களுக்கும் சம்பாதிக்கிற பண்பு உங்களிடத்தில் இருக்கிறது. தஹ்மிலுல் கல், எல்லோருடைய கஷ்டத்தையும் நீங்கள் சுமக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகிறது? வ தஸிலுர் ரஹம், உறவுகளின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற பற்று, அவர்களுக்கு நீங்கள் செய்கிற உபகாரம் உங்களை ஒரு காலத்திலும் கைவிடாது. துக்ரில் லைஃப், விருந்தாளிகளுக்கு நீங்கள் விருந்தோம்பல் செய்கிறீர்கள். வ துஈனு அலா நவாஇபில் ஹக், சத்தியத்தின் அத்தனை வழிகளிலும் நீங்கள் செலவழிக்கிறீர்கள். துஈனு, உதவி செய்கிறீர்கள். உங்களுக்கு ஒன்று வராது. கதீஜா ரலியல்லாஹு கொடுத்த ஆறுதலும் ஊக்கமும் பெருமானாரை ஆக உயரத்திற்கு கொண்டு சென்றது. பெருமானாருக்கு கதீஜா தருகிற முதல் பாடமே இதுதானே. ஆறுதல் தருகிற மனைவி எந்த இல்லத்தில் இருக்கிறாரோ அந்த இல்லம் தோற்காது. கணவனுக்கு துணையாக நிற்கிற மனைவி இருக்கிற இல்லம் தோற்காது. கணவனை மதிக்காத மனைவி இருக்கிற இல்லம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. கபரஸ்தான்லையும் அங்கேயும் இருக்கிறது ஒண்ணு இல்லையா? அப்ப அன்பிற்குரியவர்களே, இப்ப எழுத்தாளன் ஜெயகாந்தன், அவனுடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எழுத்தாளர் ஜெயகாந்தனை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். அருமையான நாவல் எழுத்தாளர். மல்லிகை கடையில வேலை செய்யறாரு. வேலையில இருந்து விளக்கிட்டான் கடைக்காரன். விளக்குனவுடனே மனைவிட்ட வந்தவுடனே மனைவி சொன்னா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? 35,000 ரூபாய் நீங்க கொடுத்ததுல இருந்து நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். 35,000 ரூபாய். 35,000 ரூபாயில நம்ம 1 வருஷம் வாழலாம். நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி. 1 வருஷம் வாழலாம். நீங்கள் எழுதுங்கள். உங்கள் பேனா முனைக்கு என்று தனி பவர் இருக்கிறது. நீங்கள் எழுதுங்கள், நான் துணை நிற்கிறேன், குடும்பத்தை நான் பார்க்கிறேன், எழுதுங்கள். மனைவி கொடுத்த உத்வேகம், மனைவி கொடுத்த ஆர்வம்,
அல்லாஹ் அக்பர். இன்றைக்கும் உலகத்திலே எழுத்தாளர்கள், தமிழ் இலக்கிய எழுத்தாளர்கள், தமிழ் நாவல் எழுத்தாளர்களில் மிகச் சிறந்தவனாக நிகழ்வதற்கு காரணம் அந்த மனைவியின் ஊட்டுதல். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா படிக்க வேண்டிய பாடம் நிறைய உண்டு. அதுல முதல்ல ஆறுதல் சொல்லுதல் அவர்களுக்கு சொந்தமானது. இரண்டாவது, மக்கள் எல்லாம் பேசுறாங்க, பெருமானார் காசுக்காக கல்யாணம் பண்ணிட்டாங்க, பெரிய கோடீஸ்வரி இல்ல. இந்த செய்தி கிடைச்ச உடனே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க. கதீஜா ரலியல்லாஹு ஒன்று சேர்த்து சொன்னார்கள், என் சொத்துக்கள் முழுவதையும் நான் என் கணவர் கண்மணி ரசூலுக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன். அவர் கை மேலே இருக்கும், என் கை கீழே இருக்கும் என்றார்கள். அவர் கை மேலே இருக்கும், என் கை கீழே இருக்கும். என்ன அற்புத வாழ்க்கை, என்ன அற்புத வாழ்க்கை. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுகிறார்கள், ரசூலே, அல்லாஹ் கதீஜாவுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார். ரப்பின் சலாம் கதீஜாவுக்கு என்றால் கதீஜா ரலியல்லாஹு வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையும் இஸ்லாத்திற்காக. முதலில் இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி. அவர்கள் வாழ்ந்த காலம் முழுக்க தலைமுடி தெரியாது. வீட்டுல பரக்கத்து வரணும் பெண்களுக்குன்னு சொன்னா தலைமுடி மறைச்சிருக்கணும். முடி அவுரத் என்ற முதல் பாடத்தை கதீஜா தான் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நேரா போய் கட்டிங் பண்ணிட்டு நம்ம பொண்ணுங்க படுத்துற பாடு. அல்லாஹு அக்பர். கதீஜா ரலியல்லாஹு இடத்துல பெருமானார் வந்து சொல்கிறார்கள், அம்மா கதீஜா, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுகிறார்கள், அழைத்து வரட்டுமா? அழைத்து வாருங்கள் ரசூலே. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வருகிறார்கள், சலாம் சொல்லுகிறார்கள், பதில் சலாம் சொல்லுகிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு. ஆனால் வந்தது ஜிப்ராயில் தானான்னு சோதிக்கணும். என்ன செய்ய, ஜிப்ராயில் கதீஜாவை பார்த்துருவாங்க, ஆனா கதீஜாவுக்கு ஜிப்ராயிலை பார்க்கிற ஆட்கள் வேண்டுமே. ஜிப்ராயிலை பார்க்கணுமே இல்லையா? தெரியாது. வந்தது ஜிப்ராயில் தானா. கதீஜா ரலியல்லாஹு சம்மணம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டே ரசூலுல்லாஹ்வை அழைத்து என் மடியில் உட்காருங்கன்றார். என் மடியில் அமருங்க. மனைவியின் மடியில் அமருகிறார்கள் ரசூலுல்லாஹ். வலது காலில் உட்கார்றாங்க, தொடையில. ஜிப்ராயில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா? ஆமா, பார்த்துட்டு தான் இருக்கிறார். அப்படி கொஞ்சம் எந்திரிங்க, இடது தொடையில் அமருங்கள். ஜிப்ராயில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா? பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. தலைச்சீலையை அகற்றி தலைமுடி தெரிகிற அமைப்பில் உட்கார்ந்து இப்பொழுது ஜிப்ராயில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா? பெருமானார் சொன்னார்கள், தலை தெரிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். அதான் கதீஜா சொன்னாங்க, முந்திய வேதத்தில் படித்திருக்கிறேன், வேதக்காரர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன், எந்த வீட்டில் பெண் முடியை மறைத்திருக்கிறாளோ அந்த வீட்டில் மலக்குகள் தங்குகிறார்கள். எந்த வீட்டில் பெண் முடியை மறைக்கவில்லையோ அந்த வீட்டில் காசான மலக்குகள் வருவதில்லை. இன்னைக்கு கேரள மக்கள் எப்பொழுதுமே முடியை மறைக்கிற வழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பரக்கத் கொட்டுது. இங்க நம்ம இதுல அல்லாஹு அக்பர் லைசன்ஸ் என்று நினைத்துக் கொண்டார்கள் புர்காவை. புர்கா போட்டா எங்க வேணாலும் போலாம். ஸ்ரீதேவியில போய் நல்ல நோன்பு திறக்கலாம், எங்க வேணாலும் போலாம். மக்கள் நினைத்துக் கொண்டார்கள், அது என்ன புர்கா லைசன்ஸா? அன்பிற்குரியவர்களே, அந்த புர்காவை போட்டு விட்டு பின்னால் முடியை தூக்கி போட்டுவது அறவே கூடாது, ஹராம். இந்த பாடத்தை முதலில் சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் அன்னை கதீஜா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழ்கிறார்கள். அல்லாஹு அக்பர். 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைக்கு தாயாக இருந்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா, கோடீஸ்வரி கதீஜா, இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக செலவழித்து 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 ஒன்றுமில்லாமல் காய்ச்சல், கடும் காய்ச்சல், போர்த்தி கொள்ள கோடீஸ்வரி கதீஜாவுக்கு போர்த்த போர்வை இல்லை. இந்த நிலையிலும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரசூலை ஒரு நாள் பேசியிருப்பாங்களா? நம்ம அம்மா 1 பவுன் கொடுத்துருச்சுன்னு சொன்னா அது பேச்சுற பேச்சு. சொத்தையே கொடுத்துட்ட மாதிரி, நான் ஒன்றை தானே கொடுத்தேன், அத்தனையும் நாசம் பண்ணிட்டு வந்துட்டியே, நடுத்தருவில் நிற்க வச்சுட்டியே, என்னை இப்படி ஆக்கிட்டியே அப்படி ஆக்கிட்டியே என்று சொல்லுகிற இந்த உலகத்தில் அத்தனையும் இழந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா போர்த்தி கொள்ள போர்வை இல்லை. பாத்திமாவை அழைத்து, சின்ன பிள்ளை பாத்திமா, அம்மா பாத்திமா போயாரு, கடுமையா காய்ச்சலா இருக்கு, ரசூலுல்லாஹ் பள்ளியில இருக்கிறாங்க, போர்த்தி கொள்ள துண்டை வாங்கிப்பா. பெருமானார்கிட்ட சொன்ன உடனே பெருமானார் கண்களில் கண்ணி துண்டை எடுத்து கொடுக்கிறார்.
பெருமானாரின் துண்டை போர்த்தினாலும் காய்ச்சல், கடும் காய்ச்சல். அப்ப கதீஜா கேட்டு அனுப்புனாங்களா, அம்மா பாத்திமா நான் மௌத்தாயிட்டா, கபர்ல வைக்கும் போது ரசூல் தன்னுடைய தலப்பாகையை என்னுடைய கபர்ல வைப்பாங்களா? கபரின் வேதனை இல்லாமல் போகுமே, தலப்பாகையை வைப்பாங்களா? இந்த செய்தியை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா போய் ரசூலிடத்திலே சொல்ல, ரசூல் தேம்பி தேம்பி அழுதார்களாம். சொல்லம்மா பாத்திமா, அம்மாவிடத்திலே சென்று சொல்லம்மா, என் தோளை கலட்டி கேட்டால், என் தோளை கலட்டி கேட்டால் என் கதீஜாவுக்கு தருவேன். என்ன வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அன்னை கதீஜா. குடும்ப வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாழ்க்கை வாழ நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. ஒருவரை ஒருவர் பிடித்த ஆனந்தமாய் வாழுகிற வாழ்க்கை. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடித்தது சௌதா. சௌதா தருகிற பாடம் என்னவென்றால், இயற்கையிலேயே பொறுமையான மனைவி சௌதா ரலியல்லாஹு தஆலா. கதீஜா ரலியல்லாஹு வயசு ரொம்ப கூட, ஆனா பொறுமை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை விட வயது அதிகம், ஆனால் பொறுமை. சௌதா ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா ரலியல்லாஹு தஆலாவை மணமுடிக்கிறார்கள். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஹரீரா பாயாசம் காய்ச்சிறாங்க. பாயாசம் காய்ச்சி அது கொஞ்சம் கெட்டியாகவும் காய்ச்சிட்டாங்க. இது சௌதா ரலியல்லாஹு பிடிக்கல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், பாயாசத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. உடனே இல்லைம்மா நான் எனக்கு வேணாம் சௌதா. ரெண்டாவது தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் சாப்பிட்றாங்களே, நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை எனக்கு அது வேணாம். பொம்பளைய பொதுவாக வேணான்னு சொல்லிட்டு அது வேணாம் தான். ஆம்பளையாவது மாற்றிடலாம், பொம்பளையில மாற்றுறது ரொம்ப சிரமம். மூணாவது தடவை சொல்கிறோன்னே வேணான்னு சொன்னோன்னே அந்த பாயாசத்தை எடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மூஞ்சியில் வச்சு தேய்ச்சிட்டாங்க, சௌதா மூஞ்சியில். இதெல்லாம் பெருமானார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, சௌதாட்ட இவ்வளவா பொறுமையாக இருக்கிறது, நீயே எடுத்து தேய்மா. அந்த சின்ன பிள்ளை அது தேய்ச்சி விட்டுச்சு முகத்தில், நீயும் தேய். சௌதா ரலியல்லாஹு தஆலா ரசூல் சொன்னா பார்த்தாதே எடுத்து மூஞ்சில வச்சு அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள், இவ்வளவு பொறுமையோடு இருக்கிறீர்களே. பொறுமைக்கு சொந்தக்கார அந்த சௌதா தன்னுடைய தினத்தையே, பெருமானார் ஒரு நாளைக்கு ஒரு மனைவி இடத்தில் இருப்பார்கள், 11 பேர்களிடத்திலேயும் மாறி மாறி இருப்பார்கள். தன் தினத்தையே ஆயிஷாவுக்கு அன்பளிப்பு செய்தவர்கள். என் தினத்தையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கி விடுகிறேன். அவ்வளவு அல்லாஹு அக்பர். அற்புதத்துக்கு சொந்தக்காரர்கள் சௌதா. விட்டுக் கொடுக்கிற மனம், இந்த குடும்பத்தில் விட்டுக் கொடுக்கிற மனம் வந்துவிட்டால் அந்த இல்லம் சுபிச்சமாக இருக்கும் என்பதற்கு சௌதாதான் சான்று. இன்னைக்கு விட்டுக் கொடுக்கிற மனம் நம்முடைய இல்லங்களில் எவ்வளவு இருக்கிறது? ஆண் விட்டுக் கொடுக்கிறானா, பெண் விட்டுக் கொடுக்கிறாளா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா நிலைகளிலும் ஆண் தான் விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறார். பெண் ஒரு காலத்தில் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. தமிழ்ல சொல்லுவாங்க, விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. நான் ஏற்கனவே நினைவுபடுத்தி இருக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். நம்ம சமையலறை குறிப்பு கூட விட்டுக் கொடுத்தலை சொல்லிக் கொடுக்கிறது. சமையலறையில் இந்த தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த தேங்காய் சட்னி விட்டே கொடுக்காது, போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தான் தான் இல்லையா? தக்காளி சட்னி அப்படி இல்லை, போட்டோம்னா என்ன செஞ்சிடும், ஒரு அரை சட்னி ரெடி ஆகிடும். ஆனால் விட்டு கொடுக்குற தக்காளி சட்னி கெட்டே போகாது. விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும் இல்லையா? நம்ம சமையலறை கூட இந்த சமூகத்திற்கு பாடம் சொல்லித்தரும். விட்டு கொடுக்காதவர்கள் சமூகத்தில் வாழ்வதில்லை. விட்டு கொடுத்து வாழ்ந்த மனைவி சௌதா. மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹுவுக்கு அடுத்து சௌதா. மூன்றாவதாக ஆயிஷா சித்திகா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் கனவுல 2 முறை காட்டப்பட்டு 3 முறை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஆயிஷாவின் தோற்றத்தையே காட்டி இவர்களை மணக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு பெண் பேசப்படுகிறார். அல்லாஹு அக்பர். உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மனைவி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை பத்தி பேசுறாங்க. பேசி திருமணம் எல்லாம் நடக்கிறது.
ஐஷா ரலியல்லாஹு தஆலா 9 வயதிலே மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்ந்தார்கள். வரலாறு நிறைய இருக்கிறது. ஆனாலும் அந்த ஆயிஷாவிடத்திலே ஏராளமான பாடம் இருக்கிறது. உலகத்திற்கு ரசூலின் கல்வியை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் ஆயிஷா. அதனால பெண் கல்வி கூடாது என்று இந்த மார்க்கம் ஒரு காலத்திலும் சொல்லவே சொன்னார். பெண்களுக்கு கல்வி தேவை என்பதற்கு ஆயிஷா ரலியல்லாஹை விட பெரிய சான்று யார் இருக்க முடியும்? ஒருவர் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்கிறாங்க, ஆயிஷா நீங்கள் கல்வியாளர் ஆச்சரியம் இல்ல, ரசூலின் மனைவி, நீங்கள் கவிஞர் ஆச்சரியம் இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹுவின் மகள், உங்க தகப்பனார் பெரிய கவிஞர், ஆனால் மருத்துவம் செய்கிறீர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா டாக்டர், மருத்துவம் செய்கிறீர்களே, இது எப்படி செய்கிறீர்கள்? சொன்னாங்களா, இதுவும் ரசூல் கொடுத்த பிச்சை தான். பெருமானார் தான் கற்றுக் கொடுத்தார்கள். மனிதனுக்கு அல்லாஹ் 2 மூலப்பொருளை தேர்வு செய்கிறான். இந்த உடலை படைக்க அல்லாஹ் மண்ணை தேர்வு செய்தான். மண்ணில் இந்த உடல் படைக்கப்பட்டது. உடலுக்கு பிரச்சனை என்றால் மண்ணிலே மருந்து இருக்கிறது. தலைவலியா, கால்வலியா, வயிற்று வலியா, இடுப்பு வலியா, மண்ணிலே மருந்து இருக்கிறது. இந்த உடல் இயங்குவதற்கு அல்லாஹ் நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹை ஊதி இருக்கிறேன் என்கிறான். அல்லாஹ்வினுடைய ரூஹ் உள்ளே இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் செய்யற எல்லா வேலையும் இவன் செய்வான். ஆக்குதல், அழித்தல், உடைத்தல், எடுத்தல் எல்லாம் செய்வான். அதனால ரூஹுக்கு பிரச்சனை என்றால், மனப்பிரச்சனை என்றால் மண்ணிலே மருந்தில்லை. அலாபி திக்ரில்லா, திக்ரிலேயும் திலாவத்திலும் தான் மருந்து இருக்கிறது. இதை வைத்துத்தான் நான் சிகிச்சை அளிக்கிறேன் என்று சொன்னார்களே ஆயிஷா. யார் உருவாக்கியது? பல பிரச்சனைகளுக்கு ஆயிஷாவின் தீர்வு முத்திரை. கிட்டத்தட்ட 5 வருஷம் போராட்டம். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் 5 வருஷம் போராட்டம். ஒரு மசலாவுக்கு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து விட்டார்கள். திடீர்னு ஒரு ஆளு கதவை தட்டி கணவனை கூப்பிட்ட, குளிப்பு கடமையா இல்லையா? என்ன சட்டம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மசாலா சொல்றாங்க. சிக்கலான பிரச்சனை. கடைசியில ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா, நான் போய் அம்மா ஆயிஷாட்ட கேட்டு வர்றேன்ட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு விட 15 வயசு கூட. நான் போய் ஆயிஷா ரலியல்லாஹு போய் கேட்டு வர்றேன்ட்டு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு போய் அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு மசாலா கேட்கறதுக்காண்டி வந்திருக்கிறேன், இந்த மசாலா போய் கேட்க முடியுமா? ஒரு பொம்பளையிட்ட போய் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்ததுக்கு பின்னாடின்னு சொல்லி ஆரம்பிக்க முடியுமா? இல்லை, கேட்கலான்னு வந்தேன், ஆனால் கேட்க முடியாது, அதனால நான் போயிட்டு வர்றேன்னாங்க. அந்த அம்மாவுக்கு வந்ததே ரோசம். ஆயிஷாவுக்கு, நான் உங்கள் தாய், ரசூலின் மனைவி, உங்கள் தாய், தாயிடத்தில் பிள்ளை கேட்பதற்கு அனுமதி இல்லையா? என்ன வேண்டுமானாலும் கேளுங்க. அப்ப கேட்கும்போதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து விட்டாலே குளிப்பு கடமையாகிவிடும். மணி வெளியேற வேண்டும் என்ற அவசியம் இல்லை, விந்து வெளியேற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குடிப்பு கடமை என்ற சட்டம் யாரால் கொடுக்கப்பட்டது? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவால் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது. கல்விக்கு அல்லாஹு அக்பர். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு பெரிய பாடம். இந்த உம்மத்தில் நல்ல டாக்டர்கள் வேணும், இந்த உம்மத்திற்கு பெண் வக்கீல்கள் வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இந்த உம்மத்தில். அதை உருவாக்குகிற சமூகமாக பாதுகாப்போடு கூடிய கல்வியாளர்கள் தேவை என்று ஆயிஷா அழகான பாடம் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகள் ஃபாத்திமாவுக்கும் ஆயிஷாவுக்குமே சண்டை வந்துருச்சு. பொதுவாகவே இயற்கையிலே சண்டைங்கிறது இல்லையா, இந்த நாத்துனா சண்டைங்கிறது துன்யாவில் எல்லா இடத்துலையும் நடக்கும், கோயம்புத்தூரை தவிர. ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? உலகத்தில் நாத்துனாவை பிடிச்சிருக்கிற மனைவி உலகத்தில் யாராவது இருக்காங்களா? என் நாத்துனா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் கூட கிடையாது. ஒரு நாத்துனாவு என்றாலே ஒரு 4 நாத்துனா, 3 நாத்துனா, 5 நாத்துனாலாம் இருந்துச்சுன்னா என்ன நிலைமை? சக்கராத் தான், உலகத்திலே சக்கராத் தான். அதோ ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ஆயிஷாவுக்கும் பிரச்சனை. ஃபாத்திமா ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு திட்டிடுறாங்க. இப்போ எப்படி சரி பண்ணுறது? நாம என்ன செய்வோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, 2 பேருமே குற்றச்சாட்டு. ஆயிஷா சரியில்லைன்னு ஃபாத்திமா சொல்றாங்க, ஃபாத்திமா சரியில்லைன்னு சொல்லி ஆயிஷா சொல்றாங்க. என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல பிரச்சனையை தீர்க்கிற மாமனிதர்களை இந்த உலகம் கண்டதே இல்லை. நேரா ஃபாத்திமாட்ட போனாங்க. பொதுவாகவே பிள்ளைங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க,
இந்த மனைவிமார்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நேராக பிள்ளைகிட்ட போய் சொன்னாங்களா, அம்மா பாத்திமா எனக்கு எதெல்லாம் பிடிக்கும்ல அதெல்லாம் உனக்கும் பிடிக்கும் தானே? ஆமாம் வாப்பா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கும் வாப்பா. எனக்கு ஆயிஷாவை ரொம்ப பிடிக்கும்மா, அதனால சண்டை போடாத. அதற்கு பிறகு பாத்திமாவுக்கும் ஆயிஷாவுக்கும் சண்டை வந்ததாக ஒரு வரலாறு இல்லை. பிரச்சனையை தீர்க்கிற விதம் அழகு. ஆனா நம்ம ஆம்பளைகள்ல பிரச்சனையில பெட்ரோலை ஊத்திடுவான் சில பேர். சண்டை வரும்போது பெட்ரோலையோ மண்ணெண்ணையோ ஊத்தி விட்டு இல்லையா பத்தி எரியும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தீர்த்து வைக்கிற பண்பாடு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி அவர்கள் இல்லை என்றால் நமக்கு தயம்மமுடைய ஆயத்தில்லை. அவர்களால் தானே இந்த உம்மத்திற்கு தயம்மம் என்ற சட்டம் கிடைத்தது. அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மற்ற மனைவியை விட எனக்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ் வழங்கினான். நான் தான் பெருமானாருக்கு கன்னிப்பெண். என் சமூகத்தில் என் சந்ததியில் தான் 4 பேர் சஹாபி. வேற யாருக்கும் எந்த சமூகத்தில் உலகத்தில் யாருக்கும் இல்லை. என் தகப்பனார் சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு, அவங்க தகப்பனார் சஹாபி அபூ குஹாஃபா. நான் சஹாபி, எங்க அக்கா மகன் அஸ்மா மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் சஹாபி. 4 தலைமுறை சஹாபி என்பது எங்களுக்கு மட்டும் சொந்தம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, 11 வசனங்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை பரிசுத்தப்படுத்தினார். பகீரத்தானவங்க ஆயிஷா, இட்டுக்கட்டு இஃப்கி ஆயிஷா, ஆயிஷா மேலேயே இட்டுக்கட்டு வந்துச்சு. பெருமானார் பெருமையோடு இருக்கிறார்கள். 11 வசனத்திலே அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு போய் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் உன்னை சுத்தப்படுத்திட்டாமா. இங்கேயும் நம்ம கவனிக்கணும், இட்டுக்கட்டு தன் மகளின் மீது இட்டுக்கட்டு நடந்து பெருமானார் ஒதுங்கி இருக்கிற போது கூட பெருமானாரின் மீது உயிரை விட்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. மகளுக்குன்னு ஒண்ணு, என் மகளையே நம்பல அப்படின்லாம் வரல. அல்லாஹ் அக்பர். பெருமானாரோடு நின்றவர்கள். பெருமானார் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் 11 வசனத்தை இறக்கி உங்களை சுத்தப்படுத்தினா பிஹம்தில்லா லா பிஹம்தி, உங்களை எல்லாம் புகழ மாட்டேன், அல்லாஹ்வை தான் புகழ வேண்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடி இருந்து செருப்படுத்தி காட்டினாங்களாம். ரசூலுல்லாஹ் பேசக்கூடாது, அடிச்சிருவேன், அடிச்சு ஒழுங்கா இருந்துங்க, பல்ல உடைச்சிருவேன்னு சொல்லுவோமா இல்லையா, அப்படிலாம் காட்டுறாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தெளிவா நிற்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பல் தெரிய சிரித்தார்களாம். என் ஆயிஷா என்ன ரோஷப்படுகிறார்கள். அப்ப மனைவியின் ரோஷத்தை கூட கணவன் கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்கு ஆயிஷாவும் ரசூலும் தான் அழகான பாடம். என் மனைவி ஆயிஷா ரோஷத்திலும் அழகானவள் இல்லையா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். என் மடியில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் இருந்தார்கள். என் வீட்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டார்கள். என் மடியில் இருக்கிற போதுதான் வஹி இறங்கியது. எல்லாம் எனக்கு சொந்தம் என்று ஆயிஷா சொல்லுகிறார்களே. பெருமானாரோடு அழகான வாழ்க்கை. அதற்கு அடுத்த மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. உலகத்திலே மந்திர சொற்கள் எத்தனை இருக்கிறதோ எல்லாம் உம்மு சலமாவால். உம்மு சலமா அபூ சலமா 2 பேரும் அழகான வாழ்க்கை. அபூ சலமா இறந்து போயிடுறாரு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒரு துவாவுக்கு எவ்வளவு பவர். மௌத்தா போயிட்டா இன்னா இல்ல, எந்த கஷ்டம் வந்தாலும் இன்னா இலைஹி ராஜி சொல்லிடணும். முசீபத் வந்துருச்சுன்னா சொல்லிட்டா அல்லாஹ் அதை விட சிறந்த பகரத்தை தருவான். இத மனசுல உறுதியா புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. உம்மு சலமா நினைச்சு பாக்குறாங்க, அபூ சலமாவை விட சிறந்த கணவன் இன்னா இல்லாஹ் சொல்லிட்டோம், அல்லாஹ்வை நம்புறோம், அபூ சலமாவை விட உயர்ந்த கணவன் நமக்கு கிடைப்பாரு. அரபுலகத்தில் அப்படி ஒருத்தர் இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருக்கிற போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் கேட்டு அனுப்புகிறார்கள். உம்மு சலமாவை நான் மனமுடித்துக் கொள்கிறேன் கேட்டுவாங்க. அல்லாஹு அக்பர். உம்மு சலமா அந்த சந்தோஷத்துல ரசூல் கேட்டாங்கன்னா, ஏன்ட்ட 3 குறை இருக்கு, அதை ரசூல்கிட்ட சொல்லிருங்க. ஒண்ணு, எனக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கு, 4 பிள்ளைங்க இருக்கு எனக்கு. 2வது, எனக்கு வயசாயிடுச்சு. 3வது, நான் ரோஷக்காரி. உங்கள்கிட்ட ரசூல்கிட்ட போய் ரோஷத்தை காட்ட முடியாதுல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லும்போது பெருமானார் சொன்னார்கள், எனக்கும் குழந்தை இல்லையா, என் குழந்தையோடு சேர்த்து இவர்களும் குழந்தையாக இருக்கட்டும். யத்தீமான பிள்ளைகள், எல்லா யத்தீம்களுக்கும் நான் தானே தகப்பனாக இருக்கிறேன். உம்மு சலமாவை விட நான் வயதானவன் தானே,
அதனால் எனக்கு வயசாயிடுச்சு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு ரோஷம் ஆகாது. அல்லாஹும்ம இத்ஹப் அன்ஹல் கீரா, உம்மு சலமாவிடத்திலிருந்து அந்த ரோஷத்தை அகற்றி விடுனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கு ரோஷம் கூடாது. அந்த ரோஷப்படுகிற மனைவி கப்பலில் இருக்கிற நங்கூரத்தை அசைப்பதற்கு சமம். எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். சில பேர் நங்கூரத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ரோஷம் அது கூடாது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலாவை போன்ற ஆலோசனை தருபவர்கள் உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? ஹுதைபியா உடன்படிக்கையின் போது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு அழகான பாடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மிகப்பெரிய இல்லையா, ரசூலுடைய தைரியத்துக்கும் அளவு கிடையாது. அகல் போர் 4 சக்திகள் ஒன்று சேர்ந்து பெருமானாரை எதிர்த்து அல்லாஹ் காற்றால் காப்பாற்றுகிறான். தன்னை அழிக்க 4 சக்திகள் இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிட்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான ஆயுதமும் எடுக்காமல் மக்காவுக்கு புறப்பட்டு போறாங்கன்னு சொன்னா, ரப்பு நம்மோடு இருக்கிறாங்கிற அந்த வலுவான தைரியம் தானே. போனா அங்க உம்ரா செய்ய விடலை யாருமே. போன ஆளுகள்லாம் திரும்பி வர மாட்டேங்கிறாங்க. 5 பேர்த்த அனுப்புனாங்க. கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு இறந்தே போயிட்டாங்கன்னு செய்தி வந்துருச்சு. என்னென்னவோ செஞ்சு கடைசியில் சஹாபாக்கள் வந்துட்டோம், எஹ்ராமோட உம்ரா செஞ்சுட்டு தான் போகணும், ஒரு வழியே இல்லை. உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சேர்த்து கேட்டாங்க. காலம் முழுக்க அழுதாங்க உமர் ரலியல்லாஹு. இருக்க குழப்பத்தையெல்லாம் பார்த்துட்டு நீங்க நபி தானேன்ட்டாங்க. நீங்க நபி தானே, ஏன் அவங்க சொன்னதெல்லாம் கேட்குறீங்க? முகமதுங்கிறத ரசூலுல்லாங்கிறத அலின்னா அழிக்கிறீங்க, எதை சொன்னாலும் சொல்றீங்க, அவர்கள் எதை சொன்னாலும் சரி என்கிறீர்களே, நபி தானே. சொல்லி முடிக்கல, அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டானே, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா. வெற்றி வருவதற்கு முன்னால் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டீர்கள். உதைபியா வெற்றி. ஒரு பயத்தை போட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்துல யூதர்கள் நசாராக்கள் குறைஷிகளே ஒப்பந்தத்திற்கு வந்து விட்டார்களா? பயங்கரமான வலுவானவர்களே முகம்மதை பார்த்து பயந்து விட்டார்கள். எல்லாம் பயந்துட்டாங்க. மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். கடைசியில உம்ராவை என்ன செய்யறது? உம்ராவை செய்ய முடியாது. எல்லாம் குழப்பத்தில் இருக்கும்போது முஸ்லிமா ரலியல்லாஹு தஆலா மொட்டை அடிச்சுட்டு கிளம்புங்க ரசூலே, நடக்கிறத பாருங்க. ரசூலுல்லாஹ் மொட்டை அடிச்சாங்க, எல்லாம் போய் அமைதியாக உட்காந்து மொட்டை அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அற்புதமாக ஆலோசனை கொடுத்த மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா. கொண்ட அதிகமாக இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட போய் அழுகிறாங்க. குளிப்பு கடமையாயிருச்சுன்னு சொன்னாக்க நான் தலையை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி குடிச்சா தலைவலி வந்துடுது, என்ன செய்யறது ரசூலே? அவர்களுக்காக வேண்டியே அல்லாஹ் சட்டத்தை மாற்றினான். நிறைய கொண்டை உள்ள பெண்கள் தலை முழுவதும் தண்ணீரை ஊற்ற தேவையில்லை, அடிப்பகுதி நனைந்தால் போதும். கொண்டையை தூக்கி பிடிச்சிட்டு கீழ்ப்பகுதியில் தண்ணியை ஊற்றி நனைச்சிட்டா குளிப்பு கூடிவிடும், பரலான நிலை கூடிவிடும். உம்மு ஸலமாவுக்காக வேண்டிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டத்தை இயக்கினான். அதற்கு அடுத்த மனைவிதான் உம்மு ஹபீபா. அல்லாஹு அக்பர். உம்மு ஹபீபாவை விட சிறந்த பாடம் இந்த உம்மத்திற்கு கிடையாது. இன்றைய உலகத்தில் கணவனா தகப்பனா எந்த குடும்பம் ஜெயிக்கும்? கல்யாணத்துக்கு பின்னாடி என் தகப்பனை விட என் கணவன் மேல் என்று நினைக்கிற குடும்பம், நினைக்கிற மனைவி தோற்கவே மாட்டார். என் தகப்பனை விட என் கணவன் எனக்கு மேல் என்று நினைக்கிற மனைவி இருக்கிற குடும்பம் தோற்க. என்னுடைய கணவனை விட என் தகப்பன் தான், எங்க டேடி தான் எனக்கு முக்கியம்னா அந்த குடும்பம் வீணா போயிடுச்சுன்னு. இதற்கு அடையாளம் உம்மு ஹபீபா. உம்மு ஹபீபா சாதாரணமான பெண் அல்ல. உம்மு ஹபீபாவின் திருமணத்திற்கு நஜ்ஜாசி மன்னர் மகர் ரசூலுக்கு 4000 திர்ஹம் அனுப்பி வைத்தார். அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா தகப்பனார் அபு சுஃபியான். அபு சுஃபியான் சாதாரண ஆள் இல்லை, குறைஷி குல தலைவர். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியில வந்து உட்கார்ந்தாரு. என் கணவர் அமருகிற நாற்காலியில் அமருகிற தகுதி இல்லை எந்திரிட்டாங்க. தகப்பனை விட கணவன் மேல் என்ற நிலை இன்னைக்கு அப்படி இல்லை. நான் இயற்கை அடிக்கடி சொல்றது ஒன்று, இந்த கீரனூர்ல இருந்து கூட அந்த ஒரு கிளிப் அனுப்பி வச்சாங்க, நீங்கள் எல்லாம் கேட்டு இருக்கலாம். இன்னைக்கு இந்த நிலைக்கு காரணம் யார் தெரியுமா? பெண்கள். ஆம்பளைங்க இயற்கையாகவே எல்லாருமே, எல்லா ஆண்களுமே 95-98% பிள்ளைகளிடத்திலே சொல்லித்தான் வளர்க்கிறோம். டே அம்மா மறந்துடக்கூடாதுடா,
தாயிடா, பெத்தவடா, வாழ்க்கையில ஒரு நாள் அவளை கைவிட்டுறாதடா, அவ இல்லைன்னா நீ இல்லடா இப்படின்னு எல்லா ஆம்பளைகளுமே பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. ஆனா எந்த பெண்ணாவது தன் பிள்ளைகளிடத்துல, டேய் உங்க வாப்பாவை அத்தாவை விட்டுறாதடா, நான் வயிற்றுல தான்டா சுமந்து பெற்றேன் உங்களை, ஆனா அவன் தகப்பனார் என்னையும் உன்னையும் தலையில சுமக்கிறாரா. ஒவ்வொரு கணவனும் இதைத்தான் செய்கிறான். திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொரு கணவனும் திருமணத்திற்கு பிறகு இறக்கிற வரை மனைவியையும் பிள்ளைகளையும் தலையிலும் தோளிலும் சுமக்கிறார். எல்லா கணவன் தனக்குன்னு சம்பாதித்த கணவன் இல்லை. தனக்குன்னு யாரு சம்பாதிக்கிறா? எல்லாம் மனைவி மக்கள், மனைவி. தனக்குன்னு இந்த ஆம்பளை சேர்க்கிறான்னா ஒன்னே ஒன்னு சேர்ப்பான். தனக்குன்னு சேர்க்கிறது இந்த ஆம்பளை. பிரஷர் 160, சுகர் 430, கொலஸ்ட்ரால் 300, இதை ஃபுல்லா தனக்குன்னு சேர்த்துக்கிட்டு குடும்பத்துக்கு ஃபுல்லா இதுதான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அத்தனையும் குடும்பத்துக்கு. அப்ப மனைவி என்னைக்காவது பிள்ளைகளை கூப்பிட்டு, டே அவங்க வாப்பா அவங்க தகப்பனார் நம்மளை தோல்ல சுமக்கிறாரா, வாழ்க்கையில் அவரை மறந்துடக்கூடாதா, தகப்பனை மறந்தா நமக்கு உஜீவனம் கிடைக்காதா, உணவு கிடைக்காதா சொல்லுகிற மனைவிகள் இல்லை. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படின்னா, கோயம்புத்தூரை சொல்லல, நான் வெளியூரை சொல்றேன். நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, பிள்ளைகிட்ட கொப்பனை நம்பாத, அது லூசு, அது பேச்சை கேட்டா நீ விளங்க மாட்டடா, ஒரு காலத்துல எங்க ஒப்பனை நம்பிராதடா, இப்படியே சொல்லி சொல்லி, நான் சிரிக்க சொல்லவில்லை, இப்படியே சொல்லி சொல்லி என்ன ஆச்சு தெரியுமா, 60 வயதுக்கு மேலே இருக்கிற பெற்றோர்கள் வீடுகளில் அனாதைகளாக, பக்கத்தில் உட்கார்ந்து பேசுகிற இளவல்களே, பக்கத்தில் உட்கார்ந்து பேசுகிற பிள்ளைகள் இல்லை. தகப்பனாருக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன செய்து வாப்பா, நான் என்ன செய்யட்டும், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, உங்களுடைய கடந்து வந்த பாதையின் தடங்கள் என்ன, நீங்கள் சொல்லித் தருகிற வழிகள் என்ன, கேட்கிற பிள்ளைகள் இல்லை. நம்ம காலத்திலேயே இல்லையே, வருங்காலத்தில் எப்படி இருக்கும்? இதற்கு யார் காரணம்? அந்த விதை போட்ட பேச்சு தான் காரணம். அத்தாக்கு ஒன்றும் தெரியாது, அத்தாக்கு ஒன்றும் தெரியாது, அத்தாக்கு ஒன்றும் தெரியாது. அதனால பசங்க எல்லாமே, நீங்க எல்லாம் நிறைய இளவல்கள் இருக்கிறீங்க, இப்படி நினைச்சா மாத்திக்கிறணும். தகப்பனாருக்கு ஒன்றும் தெரியாது, தகப்பனாருக்கு ஒன்றும் தெரியாதனால தான் நீங்க அறிவாளியா வந்திருக்கீங்க. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இதுல உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா கணவனை மதித்த மனைவி. உலகத்தில் எங்கு கணவன் மதிக்கப்படுகிறார்களோ அந்த இல்லங்கள் தோற்பதே இல்லை. அடுத்த ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர். குர்ஆனை எப்பொழுதுமே தன் மனதில் வைத்திருந்த முதல் ஹாஃபிதா, குர்ஆனோடு தொடர்பு கொண்ட பெண்மணி யார்தான்? ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர். அதற்கு அடுத்து ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் தர்மம் செய்த ரசூலின் மனைவி. துலுல் யத். அப்ப பெண்களுக்கு தர்ம சிந்தனை அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய பொக்கிஷம். நம்முடைய இல்லங்களில் தர்ம சிந்தனையை வளர்க்க வேண்டும். அடுத்த மனைவி ஸைனப் பின்த் ஹுஸைமா உம்முல் ஐத்தாம், யத்தீம்களின் தாய். யாராவது யத்தீம்கள் இருந்தா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, 8 மாசம் தான் வாழ்ந்தாங்க. 8 மாசத்துல 9 யத்தீமை எடுத்து வளர்த்தார்கள். உம்முல் ஐத்தாம். அதற்கு அடுத்து மைமூனா ரலியல்லாஹு தஆலா. இபாதத்திற்கு ஒரு மைமூனா. வீட்டிலே பரக்கத் வர வேண்டுமானால் அங்கே இபாதத் வர வேண்டும். அந்த இபாதத்தில் மைமூனாவுக்கு நிகர் யாரும் இல்லை. அவாபில் தொழுகையிலிருந்து அத்தனையும் தொழுவார்கள். அடுத்து சஃபியா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர். யூத பெண்ணாக இருந்தவர்கள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்திலே கிடைத்ததற்கு பிறகு பெருமானார் மணமுடிக்கிறார்கள். குடும்பத்தின் மீது பாசம், உறவுகளை நேசித்தல். சனிக்கிழமை எப்பயுமே சஃபியா ரலியல்லாஹு தஆலா சனிக்கிழமையை நேசிப்பாங்க. இது ரசூலுல்லாஹ்விட்ட போய் சொல்லப்படுது. என்ன சனிக்கிழமையை நேசி? ரசூலே, நான் நேசித்தது உண்மைதான். உங்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் நான் யூத பெண் இல்லையா? சனிக்கிழமை தானே எங்களுக்கு சிறப்பான நாள். உங்களை மணமுடித்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது ஆணையாக நான் ஜும்மாவை நேசிக்க ஆரம்பித்தேன். கடைசி பெண்மணி தான் ஜுவைரியா. கலிமத்துஹா கலிமத்தே கசாலா. அந்த அம்மா பேசிச்சுன்னா மான் பேசின மாதிரி இருக்குமா. ஆயிஷாவே பயந்துருவாங்க. ரசூலை மயக்குகிற அழகு பேச்சு, அழகு பேச்சு.
ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா மென்மையாக பேசுவார்கள். பொதுவாகவே மென்மை இருக்கிற இடம் தோக்காது. சாதி ரொம்ப மென்மையான ஆள். சக்கராத் ஆளில் இருக்கும்போது சாதியிட்ட போய் கேட்டாங்களா, ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு. ஏன் வாய் மாதிரி வாழ்ந்து கொண்டார். ஒரு பாய் மாதிரி வாழ்ந்து கொண்டா வாழலாம். வாய் மாதிரின்னா புரியல. 25 வருஷத்துக்கு முன்னாடி என் வாய் ஃபுல்லாக பல்லு இருந்துச்சா? ஆமாம் இருந்துச்சு. இப்போ இருக்குதா பல்லு? இல்லை, எல்லாம் காணாம போயிடுச்சு, கொட்டிருச்சு. பக்கத்தில் நாக்கு இருந்துச்சே, அன்னைக்கு இருந்துச்சா? இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கு. அப்போ தான் சாதி சொன்னாங்களாம், கடினமாக இருந்த பல் காணாமல் போனது, மென்மையாக இருந்த நாவு அன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. கடினம் காணாமல் போகும். மென்மையாக வாழ்ந்தவர்கள் ஜுவைரியா. இந்த வாழ்க்கை நிறைய பாடங்களை தருகிறது. அந்த பாடங்களின்படி வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் மசாலா சொல்லிடுறேன். அஜத் வந்திருக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட இருந்து இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். காரணம், ஒரு எழுத்தாளர் இங்கே வந்திருக்கிறாங்க. தமிழகத்தில் எழுத்தாளர்கள் இல்லை. அது ஹதீஸுகளையும் தப்சீர்களையும் குர்ஆனையும் நேரடியாக எழுதுகிற எழுத்தாளரே இல்லை. அந்த நேரத்தில் 1500 ஆண்டுகளில் எத்தனை எழுத்தாளர் வந்திருக்காங்கன்னு சொன்னால் ஒரு 50 பேர். அதில் மிக பிரசக்தி பெற்ற எழுத்தாளர். ஒரு கல்லூரியில் 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆசிரியராக பணி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை முகமது அலி அஜத் வந்திருக்கிறாங்க. அவங்க மிஷ்காத், மக்பூல் செய்யப்பட்ட நூல் மிஷ்காத், அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம வீடுகளில் எப்படி குர்ஆன் இருந்தால் பரக்கத்தோ, அதே மாதிரி மிஷ்காத் இருந்தாலும் பரக்கத். ரசூலே இல்லத்திற்கு அழைத்து செல்லுகிற அற்புதமான நூல். அதனால் அதை பற்றி அஜர்த்தே சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைய துவா, உடம்பு வலி, கஷ்டங்கள், கடுமையாக உடம்புக்கு கடுமையான வலியாக இருக்குன்னா அதை ஓதுனா போதும். ஊதினா ஒரு 3 தடவை, அல்லாஹும்ம அதுஹபில் பாஸ ரப்பன்னாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஉக லா யுகாதிரு ஸக்மா. அல்லாஹும்ம அதுஹபில் பாஸ ரப்பன்னாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஉக லா யுகாதிரு ஸக்மா. இதை நீங்கள் எல்லாருமே மனப்பாடம் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீவாக்குவானாக.